கிரிக்கெட் விமர்சகர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதாவது இன்றைய இறுதிப் போட்டியில் இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்திருக்கிறது. இரண்டு அணிகளுமே பலமாக கருதப்படும் சூழலில் தற்போது ரசிகர்கள் பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். இது குறித்த தங்கள் கருத்துக்கள் சார். இந்த மேட்சை என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே பவுலிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனிதிங் அபவுட் 270 மேட்ச் யார் அடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ரெண்டு டீம்லயும் சீனியர் பிளேயர்ஸ் வில்லியம்சன், ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுடைய ஆட்டத்தை பொறுத்து தான் டோட்டல் மேட்சுமே இருக்க போகுது. ரெண்டு டீம்லயுமே ஸ்பின்னர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா பந்து வீசிட்டு இருக்காங்க. அக்சர், ஜடேஜா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி நம்பி தான் நம்ம டீமு. அதே மாதிரி சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா, பிரேசல் அங்கேயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எப்பவுமே துபாய் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க மேட்ச் பால் ஒரு 10-15 ஓவருக்கு பின்னாடி ஸ்பின்னர்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணு. டாஸ் ஜெயிக்கிற டீம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறத தான் விரும்பு. அதைத்தான் நியூசிலாந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பவுலர்ஸ் நல்லா பந்து வீசி பிலோ 250 கன்ஃபார்மா வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல போச்சுன்னா ஃபைட் பண்ண வேண்டி வரும். ஒரு ஃபைனல் அப்படிங்கிற பட்சத்துல மேட்ச் ரொம்ப ஃபைட்டிங்கா இருக்க போகுது. இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய போட்டி. நியூசிலாந்தும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கணும் அப்படின்னு இது பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரீம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிக்கணும்னு நான் நம்புறேன் சார். அதாவது மற்றபடி சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா பந்து வச்ச தேர்வு செஞ்சிருக்கு. இது என்ன யுக்தி சார்? அதாவது எத்தனை ரன்களை குவிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலி 250 பிளஸ் நல்ல ஸ்கோரு. பட் இந்தியா டாஸ் ஜெயிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவும் பேட்டிங் தான் எடுத்திருக்கு. டாஸ் ஜெயிச்சது நியூசிலாந்து. அதனால வேற வழியில நம்ம பந்து வீசிதான் ஆகணும் ஃபர்ஸ்ட். பட் இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கா பேட்டிங்கா 250 பிளஸ் அடிக்காம இந்தியா தடுத்துச்சுன்னா இந்தியா வின்னு. 250 பிளஸ் போச்சுன்னா ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டு டீம்லயும் ஆல்ரவுண்டர்ஸ் அதிகம். அதனால கடைசி வரைக்கும் மேட்ச் ரொம்ப குரூசியலா தான் போக போகுது. இந்தியாவுக்கு ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம அந்த கிரவுண்ட்ல ரெகுலரா ஆடிட்டு இருக்கிறோம். இந்த விக்கெட் ஆல்ரெடி நம்ம பாகிஸ்தான் கூட ஆடணும். அதனால இந்த விக்கெட் இந்த தன்மையெல்லாம் நம்ம அதே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு நான் நம்புறேன் சார். அதே மாதிரி இந்த போட்டியில விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? எந்த அளவு எதிர்பார்க்கலாம்? ஏதோ ஒரு பேட்ஸ்மேன் விராட் கோலியா ரோஹித் சர்மாவோ தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மேட்சை ஃபுல் இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் ஒரு எண்ணில் நின்று ஆடினாங்கன்னா கன்ஃபார்மா மேட்ச் வின் பண்ணுவாங்க. அது ஷூர். பட் அதுல யாரோ ஒருத்தர் தங்களுடைய மெச்சூரிட்டி சீனியாரிட்டி படி வச்சு ஆடினா மட்டுமே இந்த மேட்சுக்கு கொண்டு போக முடியும் சார். வருண் சக்கரவர்த்தியோட பந்து வச்சு எந்த அளவுக்கு இருக்கும் சார்? ஏன்னா போன போட்டியில அவர் நல்லா விளையாடி இருந்தாரு. ஸோ இந்த போட்டியில அவருடைய பந்து வச்சு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்? அவர் எல்லா மேட்ச்லயும் ஒவ்வொரு மேட்சுக்கு அடுத்த மேட்ச் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். மினிமம் 3 விக்கெட் எடுக்கிறார் மேட்சுக்கு மேட்ச். அவருடைய பவுலிங் நம்மளுக்கு எந்த ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை ரோஹித் சர்மாவும் வருண் சக்கரவர்த்தி கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மேட்ச் ஜெயிக்கணும், விக்கெட் எடுக்கணும்னா வருண் சக்கரவர்த்தியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். கூட குல்தீப் யாதவ் அவரும் நல்லா பந்து வீசிட்டு இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் டோட்டலி மேட்சை கொண்டு போயிடுவாங்கன்னு நான் நம்புறேன் சார். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சார் இந்த போட்டியில? ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு ரன்னு தேவையோ அப்பெல்லாம் அவர் ரன் அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சு கொடுக்குறாரு. மேட்சோட இறுதி கட்டத்துல எப்பெல்லாம் விக்கெட் விழுகலையோ அப்பெல்லாம் பந்து வீசி விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. அவர் டோட்டலி டீம் பிளேயரு. இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸுக்காக ஆடவும் கிடையாது. அவரு மேட்ச் வின்னருங்க. ஒரு ஓவருக்கு 6 ரன்னுக்கு மேல வேணாலும் அடிச்சு மேட்ச் ஜெயிக்க வச்சு கொடுக்க முடியும். அவரு கடைசி வரைக்கும் உள்ள இருந்தாருன்னா மேட்ச் கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாது. எவ்வளவு ரன் வேணாலும் அடிப்பார் சார். நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இந்தியா இந்த போட்டியில ஜெயிக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பட் நல்ல கிரிக்கெட்டை எதிர்பார்க்கிறேன். ஸ்பிரிட்டா ஆடி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே. தகவல்களுக்கு நன்றி சார்.